சரியான கேள்விங்க. புதிதாக நாங்கள் லான்ச் பண்ண பாட புத்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜை பெரட்டும் போதே பார்த்தீங்கன்னா டால் ஃப்ரீ நம்பர்ஸை ரொம்ப அழகாக அந்த குழந்தைகளுக்கு, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு வந்து தெரியும்படி போட்டிருக்கிறோம். அந்த டால் ஃப்ரீ நம்பர்ஸ்க்கு வந்து அவங்க எப்போ வேணால் கால் பண்ணலாம். நமக்கு இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் வந்து அந்த போக்சோ சட்டம்ங்கிறது தான். மற்ற வழக்குகள்லாம் நான் குற்றம் செய்யல அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றவாளி இருக்கிறாரு, அவர் தப்பு செஞ்சுட்டாருங்கிறது இந்த என்டையர் சிஸ்டம் தான் ப்ரூவ் பண்ணும். போலீஸ் ப்ரூவ் பண்ணணும், மற்றவங்களா ப்ரூவ் பண்ணணும், நீதி பரிபாலனம் செய்யணும். ஆனால் போக்சோ வழக்கில் மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள், அவர் ஆசிரியரோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவரோ, நான் தவறு செய்யல என்பதை அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் 12 மாதங்கள் நிறைவடைவதற்குள் நீதி நிலைநாட்டப்பட்டுவிடும். அதே மாதிரி காவல்துறையை சார்ந்த பெண் காவலர்கள் வந்து யூனிஃபார்ம்ல கூட அதை விசாரிக்க வேண்டாம். அது மாதிரி அவங்க நேரில் வரணும் கூட. விக்டிம்ஸ் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வர முடியும். போக்சோ ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்குது. இதை குறித்த விழிப்புணர்வை வந்து நாங்கள் இன்னும் அதிகப்படுத்துவோம். பாட புத்தகத்திலே இருக்கிறது, பாடம் எடுக்கிற வகுப்பறைகளிலும் இந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்தி இதை போன்ற சம்பவங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் இன்னும் துரிதப்படுத்துவோம். பொறுத்த வரைக்கும் சார் இன்னும் 1 வீக் தான் இருக்கு. இப்போ நிறைய பேர் எல்லாம் சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க, திருப்பி ரிட்டர்ன் வரணும். அப்படி இருக்கும்போது இந்த டிசிஷன் வந்து கொஞ்சம் முன்னாடியே சொன்னால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இல்லை உண்மைதாங்க. இப்போ என் வீட்லேயே 2 குழந்தை இருக்குது. அந்த குழந்தைங்களையும் நான் வந்து எல்லா குழந்தைகளும் எப்படி பார்க்குறோனோ, என் குழந்தைங்களை எப்படி பார்க்குறோனோ அந்த மாதிரி தான் குழந்தைகளை பார்க்குறேன். என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி அந்த ஆர்ட்ஸ் நம்ம பாடத்திற்காக செலவு பண்ணக்கூடிய அந்த மணி நேரம் என்பது கிட்டத்தட்ட 1050 மணி நேரங்களாக இருந்தது. இப்போ அது 950ஆக குறைந்திருக்கிறது. இப்போ நம்ம ஒரு 10 நாள் தள்ளி வச்சோம்னா அதற்கான அந்த 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 10 நாட்களுக்கான அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எப்போ போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. பட் ஈவன் தோ இந்த தட்பவெட்ப நிலை வெயிலை குறித்து ஐஎம்டி ரிப்போர்ட்ஸ் வந்து எவ்வளவு சீக்கிரமாக சிஎமோட டிஸ்கஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா டிஸ்கஸ் பண்ணி. இல்ல பிரைமரி ஆல்ரெடி தள்ளி சொல்லிட்டு 4ஆம் தேதி தான் 1லிருந்து 3ஆம் வகுப்பு வரைக்குமான அந்த மாணவர்களுக்கு 4ஆம் தேதி தான் சொல்லியிருக்கிறோம். மற்றவர்களுக்கு தான் 1ஆம் தேதி சொல்லியிருக்கிறோம். அதையும் நான் சிஎம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு டெஃபினட்டா சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க சரியாக மேம்படுத்தப்பட்ட கதவுகள் பொருத்தப்பட்ட கழிப்பறைகளை ஆய்வு செய்வது, குடிநீர் வசதி இருக்காங்கிறத வந்து என்ஷூர் செய்வது, வகுப்பறைகள் வந்து சிலது சேதமடைஞ்சிருக்கும், போகும்போது பசங்க ஏதாவது அவங்க கிளம்பி போயிருக்கலாம், இல்லை மெயின்டெனன்ஸில் ஏதாவது டெஃபிசிட் வந்திருக்கலாம், அதையெல்லாம் செக் செய்வது. அதே மாதிரி நான் அந்த குடோனுக்கே போனேன், சிந்தாதிரிப்பேட்டை குடோனுக்கே போய் எங்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எல்லா டெக்ஸ்ட் புக்கும் ஆன் டைம் அவர்களுக்கு ஒரு குட்டி குழந்தைக்கு கிரையான் பென்சிலிருந்து வெல்குரோ செப்பல்லேருந்து காலை உணவுலேருந்து மதிய உணவுலேருந்து பாட நூல்லேருந்து பல்வேறு விஷயங்களை எங்களுடைய அடுத்தலையும் தருவதால் நாங்கள் என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதை கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் டிஆர்பில நிறைய பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் எப்போ நடக்கும்? ஏன்னா அட்மிஷன்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்குது. பட் டீச்சர்ஸ் வேகன்சி நிறைய இருக்குன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேருங்க இந்த துறையில். முதல்ல மாணவர்கள், 2வது வந்து ஆசிரியர்கள், 3வது பெற்றோர்கள். அந்த 3க்குமான வெல்ஃபேர் தான் நான் வந்து என்னுடைய கருத்தில் இருக்கு. நிறைய கோரிக்கைகள் எனக்குமே வருது. இது சம்பந்தமா நான் அதிகாரிகள்கிட்டலாம் ஆய்வு பண்ணி சீராய்வு பண்ணிங்கெல்லாம் தொடங்கியாச்சு. ஒரு கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு இது 12 காலமாக இருக்குது. சில பேர்லாம் 18 ஆண்டுகளாக கண்ணீரோடு இருக்கிறேன்றாங்க. சில பேர்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆக போகிறாங்க. இன்னும் அவங்க வாழ்க்கையில் சரியான ஒரு சொல்யூஷன் வரல. தற்காலிக ஆசிரியர்களுடைய போராட்டம் இருக்குது. அந்த தற்காலிக ஆசிரியர் நிரந்தரமாக்கணுமான ஒரு இது இருக்கு. அப்புறம் ஏற்கனவே எக்ஸாம் முடித்தவர்களை தற்காலிகமாவது எடுங்கன்னு இருக்கு. இது எல்லாத்தையுமே கிரீவன்சஸ் மீட்டிங் போட்டு அவங்க சொல்ல அதையெல்லாம் நம்ம என்லீஸ் பண்ணி டேபுலேஷன் பண்ணுவோம். யாருக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி செய்யலாங்கிறத நிபுணர் குழு போட்டு டேபுலேஷன் பண்ணி அதற்கும் நிவாரணமோ அதற்கும் சரியான ஒரு சொல்யூஷன்ஸும் மிடில் பாயிண்டோ கண்டுபிடிப்பதில் நம்மளுடைய அரசாங்கம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல இருக்கிறது. அந்த திட்டம் நம்ம மீண்டுமே தொடர்றோமா? அது அதோட நிலைமை. தங்கச்சிக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், காலை உணவு மதிய உணவு எல்லா திட்டமும் தொடரும். எங்க குழந்தைகளை பாதிக்கக்கூடிய எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம். சொல்லப்போனா இன்னும் அதை மேம்படுத்தி சரியான பயனாளர்களுக்கு போனோம். 10 பேருக்கு அது போகுதுன்னு சொல்லி போலியா கணக்கு கட்டிட்டு உண்மையிலே 10 பேரா 5 பேரா அது எங்க போச்சு, இடைத்தரகர்கள் இருந்தாங்களா, லீக்கேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு சரி செய்யப்பட்டு வில் மேக் ஷூர் ஒவ்வொரு திட்டமும் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை சென்று சேர்கிற வரை வேர்களுக்கு போய் இந்த அடுத்த தலைமுறை வகுப்பறையில் இருந்து அடுத்து நான் இந்த +2 வரைக்கும் 17 வயசு வரைக்கும் இங்க கூட இருக்கிறாங்க. இங்க இருந்து டேக் ஆஃப் ஆகி அவங்க கல்லூரியில போய் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த இங்க இருந்து 100% நம்ம கல்லூரிக்கு போற வரைக்கும் நாங்க வந்து அந்த திட்டங்களை வந்து வகுத்து வைத்திருக்கோம். அதை என்ஷூர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குவாலிட்டிங்கிறது இந்த ப்ரீவியஸ் பார்த்தோம்னா நிறைய வந்து குவாலிட்டியா இல்லைன்ட்டு நிறைய குப்பை தொட்டியில கொட்டக்கூடிய காட்சிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்துச்சு. ஸோ இவ்வளவு தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கும்போது அது ஒரு குவாலிட்டியா இருந்தால் தான் பசங்க சாப்பிடுவாங்க. அதை என்ஷூர் பண்றதுக்கு ஆமாங்க. ஏன்னா அது வெறும் உணவு கிடையாது, அது உயிர் பொருள். அந்த வயிறு நிறைந்தால்தான் நம்மளுடைய குழந்தைகளினுடைய செவிகள் திறக்கும். அதில் நாங்கள் வந்து டாலரேட்டே பண்ண மாட்டோம். ஒருவேளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது புகார்கள் வந்தாலும் அதை வந்து குயிக் ரெஸ்பான்ஸ்
துரித வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் அது வந்து சரி செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் ஆசிரியர்களோ அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த காரணம் கொண்டும் பசங்களுடைய பாதுகாப்பு, பசங்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது என்பதை உங்கள் மூலமாக மற்ற அதிகாரிகளுக்கும் நான் தெரிவித்துக்